வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜிஎஸ் சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நரமதி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். பால்குடை வாழையோட வளர்ச்சி ஆரம்பத்தில் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னடா இது வளர்ச்சி வளரவே இல்லை, நம்ம மீன் அமிலம் கொடுத்திட்டோம், உயிர் கரைசல் கொடுத்தாச்சு, அமிர்த கரைசல் கொடுத்தாச்சு, அப்படியே இருக்குது வளர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அதோட பருவம் வந்தால் தான் அதோட வளர்ச்சி வருது. இப்போ பார்த்தீங்களா, இது வளர்ச்சி நல்லா வந்துருச்சு பால்குடை வாழை. இப்போ கருட சம்பா அறுவடைக்கு தயாராக இருக்குது. கிடக்கலாம் மஞ்சளாகிடுச்சு, படுத்துருச்சு. இன்னும் மேற்க தான் அப்படியே மணிகள் தொங்குது, இன்னும் கொஞ்சம் பச்சை கட்டலை. அதுக்குள்ளேயே அந்த குருவிங்களோட ராஜ்யம்தான் பெரும் ராஜ்யமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்களேன், ஃபுல்லாக அரிச்சு வச்சிருச்சு. 2 மூட்டைக்கிட்ட அரிச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே துவரையே 54 சென்டில் வந்தது, கம்மியாக தான் வந்தது. அது ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கே தர முடியல. இங்கே பார்த்தீங்களா எப்படியெல்லாம் அரிச்சு வச்சுருக்கு பாருங்கள். அப்படி சுத்தமாக அரிச்சிருச்சு பாருங்களேன். 1 மணி கூட இல்லை, நல்லா இளங்கதிரை அப்படி போட்டு சாப்பிடுதுங்க. எப்படி தான் காப்பாற்றுறதுன்னு தெரியல. நாராயணா.